இப்படியில் மீன் க்ளீனிங் பார்ப்போம் வாங்க. இது வந்து 1/2 kg ஊளி மீன். இந்த ஊளியில் வந்து நம்ம வெள்ளை ஊளி தான் வாங்கணும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ஊளியில் பிளாக்காகவும் இருக்கும், ரொம்ப பிளாக்காக இருக்கும், அது வாங்கக்கூட இப்படி வெள்ளை ஊளி பார்த்து வாங்கணும். இது இப்போ மீடியம் சைஸ் தான் வாங்கியிருக்கிறேன். இது 1/2 kg. இதை எப்படி க்ளீன் பண்ணுவேன் பாருங்கள் அக்கா. எங்கள் அம்மா மெத்தடில் க்ளீன் பண்ணுறது. இப்படி நாங்கள் சால்ட்டு போட்டு நல்லா உரசி க்ளீன் பண்ணால் தான் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். அப்படியே வெறுமையாலாம் அலசி எடுக்கவே மாட்டோம். வெறுமையாக அலசி எடுக்கிறது நம்ம நெய் மீன், அந்த இது நாங்கள் நெய் மீன் சொல்லுவோம், வஞ்சிரத்துக்கு மட்டும்தான் சால்ட்டு போட்டு உரச வேண்டியதில்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே சால்ட்டு போட்டு நல்லா உரச்சி விடணும். இப்படி நல்லா பரட்டி நம்ம அந்த இதில் அப்படியே நல்லா உரசி பரட்டி விடணும். இந்த பக்கமாக வச்சுட்டு தோல் பக்கம் வச்சுட்டு இந்த சால்ட் இருக்கிற இடத்துல நல்லா உரசி பரட்டி எடுத்து கழுவுனா அப்படியே ஒரு மாதிரி மங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் மேலே இருக்க வழுவழுப்பு தன்மை போனால் தான் நம்மளுக்கு வந்து குழம்பு டேஸ்டியாக இருக்கும். இது இன்னும் நல்லா உரசணும். உப்பு பாருங்கள், அதுக்குள்ளேயே உரசுறதுலேயே உப்பு காணாமல் போயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா உரசி எடுக்கணும். இப்போ அப்படியே வாட்டர் திருப்பி விட்டு நல்லா அலசிக்கலாம். அலசினோம்னா ஒரு மாதிரி மங்கு மாதிரி மேலே அப்படியே மிதக்கும், கொலன்னு வேறு வரும். அப்படி கழுவுனா தான் எங்களுக்கு கழுவுன மாதிரி. நாங்கள் வெறுமையாக உரசி கழுவி குழம்பு வச்சதே இல்லை. நல்லா ஒயிட்டாகவும் ஆயிடும். இந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா ஒயிட்டாக தெரியும்பா. நம்ம சால்ட்டு கல் உப்பு போட்டு உரசினதுக்கப்புறம் ஸ்கின்னெல்லாம் நல்லா தெரியும். இந்த மேலே மிதக்குது பாருங்கள், இதுதான் க்ளீனிங். இந்த பார்த்தீங்களா எப்படி மிதக்குது பார்த்தீங்களா? இது வந்து மங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. இதெல்லாம் போனால் தான் நம்மளுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த நடுவில் இருக்க பிளாக்னஸ்ஸு இப்போ இதில் போயிடுச்சு. பிளாக்னஸ்ஸு இந்த கொஞ்சம் இருக்கிற பிளாக்கை எடுத்துடணும், இல்லைன்னா அது லைட்டு சிறு கசக்கும். இந்த மீனில் இருக்கும், இந்த சீலா மீன் நாங்கள் ஊளி மீன் சொல்லுவோம், இதில் இருக்கும், சில மீனில் இருக்காது. இதை எப்படியே அலசி எடுத்துகிட்டு வரேன் அக்கா. இப்போ இந்த வால் பகுதி வந்து உங்களுக்கு அவங்க செதில்லாம் க்ளீன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படியே நல்லா கத்தி வச்சு இப்படி சுரண்டணும். அப்போ மீதி கொஞ்சம் செதில் இந்த இடத்துல இருக்கும். இந்த ஓரமாக மீன் கடைக்காரவங்க இந்த நடுவில் தான் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அந்த செதில் வந்து குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு வாயிலெல்லாம் மாட்டும் குழம்பு வச்சோம்னா. அதனால் இந்த ஓரத்தையும் இந்த சைடு ஓரத்தையும் நீங்கள் வந்து எப்பவும் பார்க்கணும். அப்புறம் இது உள்ளே பாருங்கள், இந்த குடல்லாம் இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அந்த பிளாக்னஸ் இருக்கக்கூடாது. இப்படி தான் க்ளீன் பண்ணணும். உள்ளே இருக்க அந்த பிளாக்னஸையும் ஒரு மாதிரி ஒயிட்டாக குடல் மாதிரி வரும், அதையும் எடுத்துடணும். இப்போ இன்னும் 2 தடவை அலசி எடுப்பேன். இப்போது 2 தடவை அலசியாச்சு. இப்போ மூணாவது தடவை அலசிக்கலாம். இப்போ அலசும் போது தான் நல்லா நம்மளுக்கு அந்த ஸ்கின்னு வந்து ஒயிட்னஸ் கிடைக்கும். பார்த்தீங்களா, ஸ்கின் பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள், பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் மீன் கழுவுனதுக்கு நிம்மதியாக இருக்கும் எங்களுக்கு. இப்படி இருந்து அந்த சாலை மீன் இந்த மாதிரி ரொம்ப உரசி வாஷ் பண்ணி எடுத்துருவோம். அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் எங்களுக்கு. நிம்மதியாக இருக்குங்கிறத விட குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மங்குலாம் விழுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல விழுவிழுப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கல் உப்பு போட்டு உரசாமல் பிடிக்காதுப்பா. அந்த குழம்பு வேறு மாதிரி ஈச்சனா ஒரு மாதிரி தோணும். அது நாங்கள் பழகிட்டோம். கல் உப்பு நிறைய போட்டு வேறு அந்த தூள் உப்புலாம் போட்டு அலசக்கூடாது, கல் உப்பு போட்டு தான் அலசணும். இதுதான் மீன் க்ளீனிங்கு, அக்கா வீட்டு மீன் க்ளீனிங்கு. இன்றைக்கி 2 ஊளி மீன் தான் எடுத்து கொடுத்தேன். 2 எடுத்து கொடுத்தது வந்து 1/2 kg நின்றுச்சு. அதனால் போதும், இன்றைக்கி இது குழம்புக்கு தான். தேங்க்யூ. நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நம்ம 3 தடவை அலசினாலும் ஒரு மாதிரி கலர், ஒரு மாதிரி அந்த எண்ணெய் மிதக்கிற மாதிரி வரும். அது வந்து மங்குன்னு சொல்லுவாங்க அம்மா. அதெல்லாம் நம்ம போக்கிடணும், அப்போ தான் குழம்பு டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு மீன் இந்த மாதிரி உரசி கழுவணும். இதில் வேறு மண் சட்டியில் போட்டு உரசுவாங்க அம்மா. இப்போ அக்கா மண் சட்டிலாம் இல்லை, மண் சட்டி இருக்குது. அது அந்த மாதிரி உரசி அதை யூஸ் பண்ண மறுபடியும் அதில் ஒரு மாதிரி ஒட்டிக்குது. பழைய மண் சட்டினாலும் இதே ஸ்டீல் சட்டி அளவுக்கு தான் வலுவலுன்னு இருக்குது. ஓகே, அதுக்கு ஸ்டீல் சட்டியே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா தான் மண் சட்டி வச்சு உரசிட்டு இருக்கிறாங்க. இதேமாதிரி நீங்களும் இந்த மாதிரி மீன் க்ளீனிங்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது உள்ளே ஒன்றுமே இருக்கக்கூடாது நம்மளுக்கு. பார்த்தீங்களா அக்கா எவ்வளோ ஒயிட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதா? மீனும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அப்படி கழுவ உலண்டு போகாமல் இருக்கும். அது ஃப்ரெஷ் மீனாக நம்ம பார்த்து வாங்கணும். தேங்க்யூ. அக்கா மெத்தடில் மீன் கழுவி பார்த்துட்டு சொல்லுங்கள். யார் வீட்டிலலாம் இப்படி மீன் கழுவுவீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அக்கா. தேங்க்யூ.